بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்கிற நாம் நம்முடைய அன்றாட தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக பொருளாதார திரட்டலுக்கு நம்முடைய நேரத்தை அதிகமாக நாம் செலவிடுகிறோம். அந்த நாம் திரட்டுகிற பொருளாதாரம் அனைத்துமே நமக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக சம்பாத்தியம் செய்த அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகளிலேயும் நாம் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். நம்முடைய பெயரிலே நமக்கு சொந்தமாக நாம் வாங்கிக் கொள்கிற நிலப்புலன்களை, வீடு வாசல்களை அரசாங்கத்திலே முறைப்படி பதிவு செய்து வேறு யாரும் அதை பயன்படுத்திவிட முடியாத வகையிலே அதை நமக்குரியதாக நாம் ஆக்கிக் கொள்கிறோம். அதே போன்று நாம் சேர்க்கின்ற பணங்களை, காசு பணத்தை வங்கிகளிலே சேமித்து வைத்து அது திருட்டு போகாத வகையிலும், வேறு கொள்ளையடிக்கப்பட்டு விடாத வகையிலும், வேறு பல திருடர்களின் கரத்திலே சிக்கி அந்த பொருளாதாரம் நமக்கு பயன்படாமல் போய்விடக் கூடாது என்பதற்காகவும் அதனை முறையாக பாதுகாத்து நாம் செலவழித்து நமக்கு பயன்படுவதற்குரிய வகையிலே அதை அமைத்துக் கொள்வதற்கு பல்வேறு விதமான பாதுகாப்பு வழிமுறைகளை நாம் உலகத்திலே கையாளுகிறோம். நம்முடைய உலகத்தினுடைய காரியங்களை நிர்வாகம் செய்வதற்கு இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிற நாம், நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் செயல்படுத்துகிற நன்மைகள், நாம் செய்கின்ற நல்லறங்கள் அனைத்துமே நாளை மறுமையிலே நமக்கே பயன்படக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும். எந்த விதத்திலும் எக்காரணத்திலும் நாம் சம்பாதித்த, நாம் செய்த நல்லறங்கள் நமக்கு பயன்படாமல் வேறொருவருக்கு பயன்படக்கூடியதாக மாறி போய்விடக் கூடாது என்பதிலே உலகத்திற்கு நாம் காட்டுகிற அக்கறையை விட அதிகமாக காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் செய்கிற பல்வேறு காரியங்கள் நம்மையும் அறியாமலே நாளை மறுமையிலே நமக்கு பயன்படாமல் நம்முடைய எதிரிகளுக்கும், நாம் யாரை எதிர்த்தோமோ அவர்களுக்கும், வேறு பலருக்கும் அது சென்று நமக்கு அது நன்மை கிடைக்காமல் போய்விடக்கூடிய வேலைகளை நம்மை அறியாமலே நாம் சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே மிக முக்கியமாக நாம் செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் செய்கின்ற நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய் பிறருக்கு பயன்படுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல் என்னவென்றால், நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், நாம் தொழுத தொழுகைகள், நமது வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அந்த தொழுகைகளை வேறொருவருக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. நாம் வைத்த நோன்பு நமக்கு பயன்படாமல் நாம் பேசிய பேச்சுக்களால் அது வேறொருவருக்கு பயன்படக்கூடிய நோன்பாக மாறி போய் விடுகிறது. நாளை மறுமையிலே அப்படியெல்லாம் ஒரு சூழல் ஏற்படும் என்று சொல்லி அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்படியானால் நாம் மிக அதிகமாக கவனத்திலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி நம்முடைய நாவு. நபிகள் நாயகத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு நீங்கள் போதனை செய்யுங்கள். நான் எதனை மிக உறுதியாக கடைபிடித்து தவிர்த்து கொள்ள வேண்டும், எதிலே நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு போதனை செய்யுங்கள். அந்த போதனைக்கு பிறகு நான் வேறு யாரிடமும் சென்று வேறொரு போதனையை எனக்கு செய்யுங்கள் என்று கேட்க கூடாத அளவிற்கு, போதுமான அளவிற்கு எனக்கு ஒரு போதனை செய்யுங்கள், அறிவுரை செய்யுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய நாவை பிடித்து காட்டி, இதிலே நீ கவனமாக இரு, இதிலே நீ எச்சரிக்கையாக இரு என்று சொல்லி அவருக்கு அந்த ஒரு போதனையை சொல்லி அவரை அனுப்பிவிடுகிறார்கள். அப்படியானால் நாக்கின் விஷயத்திலே நாம் எத்தனை கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை நபிகள் நாயகத்தினுடைய இந்த போதனை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இந்த நாக்கிலே நாம் என்னவெல்லாம் தவறுகள் செய்கிறோம், நம்முடைய உள்ளத்திலே எழக்கூடிய தவறான கற்பனைகளை எல்லாம் நாவிலே வெளியிலே கொண்டு வருகிறோம். உள்ளத்திலே தவறான கற்பனைகள் வரும், அதை மறுக்க இயலாது. உள்ளத்துல தப்பான சிந்தனைகள் மனுஷனுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உள்ளத்துல உள்ளதை நீங்க அணை போட்டு கரெக்டா நிப்பாட்டி 100% தவறான சிந்தனைகள் வராம நல்லதை மட்டும் நினைக்கக்கூடிய உள்ளமாக உங்கள் உள்ளத்தை ஆக்கிக் கொள்ள முடியாது. நபிமார்கள் கூட சொல்லக்கூடிய வரலாற்று செய்தினை திருமறை குர்ஆன் பேசுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், ஒமா உபர்ரி நஃப்ஸி இன்னன் நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸூ, என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று நான் வாதிக்க மாட்டேன். இன்னன் நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸூ, எனது உள்ளம் அது தீமையை தான் அதிகமாக தூண்டுகிறது. உள்ளத்துல உள்ளதுக்கு கணக்கெடுத்து பார்த்தா நிறைய தீமைகள் தான் வரும். நீங்க ஒரு நாளுக்கு உங்களுடைய உள்ளத்துல என்ன எல்லாம் வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு எழுதி பாருங்க. யார் யார பத்தி எல்லாம் என்ன எல்லாம் நினைச்சீங்க, பெரும்பாலும் தப்பா தான் நினைச்சிருப்போம். நல்ல நினைப்பு ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் வரும். ஒருத்தரை பத்தி நல்லது சொல்றாரு, அவர் அள்ளி கொடுத்தாருப்பா, ₹1,00,000 கொடுத்துட்டாரு, அதை கேட்கக்கூடிய ஒருத்தர் எப்படி ஆமோதிக்கிறார்? பல நேரங்களில் நாம் பார்க்கிறோம்.
அப்படியே கொடுத்துட்டாரு, ஆச்சரியமா இருக்கப்பா. அதை கேட்கறதுக்கே தயங்கி, நன்மை செய்தார் என்ற ஒரு செய்தி வருகிற பொழுது அதனை உடனடியாக ஏற்றுக்கொள்ளாமல் அப்படி எந்த மனுஷனா எடுத்து கொடுத்தாரு, நம்பவே முடியலையே, ஆச்சரியமா இருக்குதா என்று ஆச்சரியப்படக்கூடிய மனிதன், அதே மனிதனை குறித்து தப்பான செய்தி சொல்லப்பட்டால் அவன் இப்படி இப்படி செஞ்சு விட்டான், தெரியும் அவனை பத்தி தெரியாதா, அப்படித்தான் ஆளு. தவறான செய்திகள் சொல்லப்படும் பொழுது உடனடியாக அதை அங்கீகரிப்பதும், நன்மையான செய்திகள் சொல்லப்படும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுவதும், இதுவெல்லாம் மனிதர்களிடத்திலே இயல்பிலேயே அப்படி அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இப்போ உள்ளத்தில் இருக்கிற தப்பான எண்ணங்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஜாவஸ லிஅன் உம்மத்தி மா வஸ்வஸத் பிஹி சுதூருஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனது உம்மத்தாருடைய உள்ளத்திலே எழக்கூடிய சிந்தனைகளுக்கு, தப்பான சிந்தனைகளுக்கு அல்லாஹ் விதிவிலக்கு வழங்கிவிட்டான். உள்ளத்துல உள்ளது அல்லாஹ் கணக்கில் எடுக்க மாட்டான். உள்ளத்துல உள்ளது எப்ப கணக்கில் எடுக்க மாட்டான் என்று சொன்னால், மாலம் தஅலம் அவ் ததகல்லம், அந்த உள்ளத்திலே எழுந்த அந்த தப்பான சிந்தனைகளை நீங்கள் செயல் வடிவம் கொடுக்காதவரை, அல்லது அந்த தப்பான சிந்தனைகளை உங்கள் நாவிலே வெளிப்படுத்தாதவரை, அந்த உள்ளத்துல வந்த செய்தியை உள்ளத்திலே போட்டு சமாதி கட்டிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு கேடு கிடையாது. அதுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா உள்ளத்துல வந்த அந்த தப்பை, அந்த கற்பனையை, அந்த தீமையை அருகிலே உள்ளவரோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்விடத்திலே குற்றம் எழுதப்பட்டு நாளை மறுமையிலே தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அண்ணலம் பெருமகனார் சொல்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? உள்ளத்திலே எழுகிற தவறான சிந்தனைகளை உள்ளுக்குள்ளே போட்டு புதைக்கிறோமா, அல்லது லேசாக கற்பனை வந்து விட்டாலே, லேசாக மேலோட்டமாக ஒரு சில காரியங்களை தவறானது என்று தென்படக்கூடிய காரியங்கள் உள்ளத்திலே வந்து விட்டாலே அதை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா? பலருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? லேசா உள்ளத்துல டவுட் வந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு தப்பு வந்துடக்கூடாது, அதை அடுத்த ஆளிடத்துல சொல்லாத வரைக்கும் சொல்லலாட்டி ஒரு மண்டையை வெடிச்சு போயிடும். அது மாதிரி சொல்றதுக்காக ஆள் தேடி போனை போட்டு காசு செலவு பண்ணி பஸ் பிடிச்சி இப்படி எல்லாம் போய் செய்திகளை அடுத்தவர்களிடத்தில் உள்ளத்திலே எழக்கூடிய தப்பான தீமைகளை பரப்பக்கூடிய மக்களை ஒரு புறத்திலே பார்க்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும். இது நம்முடைய நல்லறங்களை ஒரு புறத்திலே அழித்து வேறொருவருக்கு இந்த நல்லறத்தை கொண்டு போய் சேர்த்து விடும். யாரை பற்றி அந்த தீமையான செய்திகளை சொன்னோமோ அவரிடத்துல உங்களுடைய தொழுகையை கொண்டு போய் கொடுத்துரும். மறுமையில நன்மைகளை மூடையே தூக்கிட்டு வருவீங்க. எல்லாத்தையும் அவருக்கு இவருக்கு பாதி, இவருக்கு பாதி, இவருக்கு பாதி, இவருக்கு பாதின்னு ஒவ்வொருவருக்காக அள்ளி கொடுத்து விட்டு வாழ்க்கை இழந்தவராக, நிர்கதியானவராக, மறுமையில நரகப்படுகொலியிலே தள்ளப்படக்கூடியவர ஒருவராக நாம் மாறிவிடக் கூடாது என்று சொன்னால் தீய சிந்தனைகள், தீய பேச்சுக்கள் நமது நாவிலே உருவெடுக்காத வகையில் நமது நாக்கை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன? சில பேர் பேசுகிறார்கள், உள்ளத்திலே உள்ளதை பேசுவதில்லை, கற்பனையாக பேசுவதில்லை. அவர்களிடத்தில் அவர்கள் பேசுகிற பேச்சுக்கு ஒரு பதில் வைத்திருப்பார்கள். என்ன பதில்? நான் ஒன்னும் சும்மா பேசல, அவர் தான் சொன்னார் என்ற, அவர்கிட்ட கேளு, நான் என்ன சும்மா கற்பனையா பேசுறேன் என்ற ஒரு ஆள் சொல்ல போய் தான் சொன்னேன். ஒருத்தர் சொன்னதை இன்னொரு இடத்துல எடுத்து சொன்னால் அது தப்பு இல்லை என்று பல பேர் நினைக்கிறோம். ஆனால் அதுவும் தவறுதான். பிறர் சொன்ன செய்திகளை அப்படியே இன்னொருவரிடத்திலே நாம் அப்படியே மாற்றிவிட்டால், இந்த காலம் வாங்கினதை அப்படியே அடுத்தவர்களுக்கு நாம் எடுத்து வைத்தால், அவரை பற்றி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இவர் குற்றவாளி இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். இவர் குற்றவாளி. எப்படி குற்றவாளி? இவர் பொய்யர்னு சொல்லணும்னா இவர் செய்த இந்த ஒரு காரியம் போதும். அவர் சொன்னார், இவர்கிட்ட சொன்னார இந்த ஒன்ன வச்சுக்கிட்டு இவன் பொய்யன்னு டிக்ளேர் பண்ணலாம். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், கஃபாபில் மரி கதிபன் ஐயோ ஹத்திசபி குல்லிமா சமியா. ஒரு மனிதன் அவனை பொய்யன் என்று சொல்வதற்கு போதுமான ஆதாரம் என்ன தெரியுமா? கேட்டதையெல்லாம் சொன்னானே, நான் கேட்டம்பா, அவன் சொன்னான்பா, அந்த தகவல் என் காலுக்கு வந்துச்சுப்பா, அதனால நான் சொன்னப்பான்னு ஒருத்தர் சொன்னா நீ பொய்யம்பான்ற வேண்டியதான். நம்ம சொல்ல தேவையில்லை, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. கேட்டதையெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, கேட்டது சரியான ஆய்வு செஞ்சுட்டு சொல்லு. அதாண்டி சொல்லவே கூடாதுன்னு சொல்லல. எந்த செய்தி வந்தாலும் ஊமச்சாமி மாதிரி அப்படியே வாங்கி வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் எதையும் பேசாம, யாரை பத்தி எந்த தகவலும் சொல்லாம அப்படியே மௌனமா இருக்கணுமா சொல்லல. கேட்டதை சொல்லு, கேட்ட செய்தி சரியா என்று ஆய்வு செய்து விட்டு சொல்லுங்கள். அது உண்மைதானா என்பதை தோண்டி துருவி விட்டு சரியான தகவல் தான் வந்திருக்கிறது என்பதை நிரூபித்ததற்கு பிறகு அதை அடுத்தவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லாமல் வந்த செய்திகளை எல்லாம் சொன்னால் நீங்க எவ்வளவுதான் உண்மை பேசுற பெரிய சித்திக்காரதான் சொல்றான், கேட்டதை சொல்ற பண்பு உங்களிடத்துல இருக்கிறதா, நீங்களும் பொய்யர்களுடைய பட்டியலிலே சேர்க்கப்பட்டு விடுவீர்கள் என்று சொல்லி அண்ணலம் பெருமகனார் சொல்கிறார்கள். இன்னும் சொல்லாங்க ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். பல்வேறு கட்டங்கள்ல இது மாதிரி பேச்சுக்கள்ல அங்க கேட்டு இங்க கேட்டு அதை நினைச்சு இதை நினைச்சு பொய்யான தகவலை பரப்புறது,
அதையெல்லாம் கடுமையாக நமது வாழ்க்கையிலே பல்வேறு கட்டங்களிலே அண்ணல் பெருமனார் சாடுவதை பார்க்கிறோம். நாம எதை கேட்டாலும் ஆய்வு செய்யணும், சரியா தப்பான சம்பந்தப்பட்டவங்களை பேசணும். இன்றைக்கு நாம ஹதீஸ் கலையை பற்றி பார்க்கிறோம். நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை ஆய்வு செய்து அதிலே சரியானது எது, தவறானது எது, எதை ஏற்க வேண்டும், எதை மறுக்க வேண்டும் என்றெல்லாம் ஹதீசுகளை புரிந்து கொள்வதற்கென்று அதற்காகவே ஒரு கலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கலையினுடைய அடிப்படை முழுவதும் எடுத்து பாருங்கள். அனைத்துமே இந்த ஆய்வின் ஆதாரத்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லும். ஆய்வு செய்ய வேண்டிய அவசியத்தை எடுத்து சொல்லும். அன்றைக்கு மாத்திரம் அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த பெரியவர்கள், அந்த மகான்கள், நல்லவர்கள் இந்த ஆய்வு செய்கிற வேலைகளை செய்யாமல் கேட்டதையெல்லாம் எழுதியிருந்தால் இன்னைக்கு எப்படி ஆய்வுக்கு மார்க்கும்? அவரு சொன்னார், ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, இவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, அவர் சொன்னாரு, அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு சொன்னதையெல்லாம் எந்த சுத்திகரிப்பும் செய்யாமல் கேட்டதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் 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 என்று ஏடுகளிலே பதிவு செய்து வைத்திருந்தால் இன்றைக்கு நம்முடைய மார்க்கத்தை பற்றி பிறர் மத்தியே எடுத்து பேச முடியுமா? காரி துப்புகிற விதத்தில் எத்தனை செய்திகள், பொய்யான தகவல்கள் உள்ள இருக்கிறது. அதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. கத்திரிக்காய் சொர்க்கம் என்னத்தை எல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. கத்திரிக்காய் வியாபாரி அவருக்கு தகுந்த மாதிரி ஹதீஸ் கட்டி இருக்கிறாரு, சொரைக்காய் வியாபாரி சொரைக்காய்க்கு தகுந்த மாதிரி ஹதீஸ் கட்டி இருக்கிறாரு. சொரைக்காய் திங்கிற பழக்கம் எல்லாம் இருக்குதா இல்ல நம்ம சமுதாயத்துல? அதெல்லாம் அந்த உல்டா ஹதீஸ்ல நபிகள் நாயகத்தின் பேரால் ஒரு குறிப்பிட்ட நாள்ல திம்பாங்க. சொரைக்காய் டிமாண்டா போயிரும் ஊருக்குள்ள. இன்னைக்கு எல்லாம் பெருமளவு மாறி போச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதையெல்லாம் வெளியில போய் சொன்னா என்ன நடக்கும்? அறிவியலுக்கு முரணாக, அறிவுக்கு புறம்பாக, பகுத்தறிவுக்கு எதிராக திருமறை குர்ஆனுடைய நேரடி கருத்தை எதிர்த்து இருக்கிற விதத்திலே பொய்யான அவருடைய உள்ளத்திலே உதிக்கிற கற்பனைகளை எல்லாம் பல பேர் கட்டமைத்து விட்டார்கள். அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு சரியானவர்களை சுத்திகரித்து நமது கருத்திலே சரியானது எது, சரியானதை கண்டுபிடிப்பதற்குரிய வழி எது, இரண்டையும் சொல்லித் தந்து பதிவு செய்து சென்றதனுடைய விளைவுதானே இன்றைக்கு நம்முடைய மார்க்கத்தை குறித்து நெஞ்சு நிமிர்த்தி மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. யார் வேண்டுமானாலும் என்ன கேள்வி வேண்டுமானாலும் எழுப்புங்கள், எங்கள் மார்க்கத்திலே அதற்கு பதில் இருக்கிறது என்று சொல்லி தைரியமாக மற்ற மக்களை அழைத்து வைத்து நீ கேள்வி கேள் என்று சொல்லுகிற தைரியம் எப்படி வந்தது? தனி மனிதனுடைய அறிவின் மீது இருக்கிற பெருமையா? இவர் மிகப்பெரிய கரைத்து குடித்த பேர் அறிஞர் என்ற ஆணவமா? இந்த திருமறை குர்ஆனிலே எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கிறது. நபிகள் நாயகத்தின் போதனைப்படி அதிலே எவன் என்ன கேள்வி கேட்டாலும் உள்ளுக்குள்ள ரிசல்ட் இருக்குது. அந்த தைரியம் தானே நம்ம சொல்ல வைத்தது. அப்ப அங்க ஃபில்டர் நடக்கலாட்டி இன்னைக்கு என்னதுக்கு ஆயிருக்கும்? நம்ம வாழ்க்கையில அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா? எப்படி அவர்கள் ஃபில்டர் சுத்திகரிப்பு செய்தார்கள்? ஒரு செய்தியை கேட்டா செய்தியை சொல்ற நீ யாருன்னு ஆய்வு செய்வாங்க. நான் போய் ஒரு செய்தியை சொல்கிறேன்னா இவன் சொல்றானா, இவன் சொல்றதுக்கு தகுதியானவர் தானா, இவனுடைய பேச்சை எடுத்துக்கொள்ள முடியுமா, இவருடைய வரலாறு என்ன, இவருடைய ஞாபக சக்தி என்ன? நல்ல மனிதராக கூட இருப்பார், ஆனால் ஒண்ணு கிடக்க ஒண்ணு விளங்குறவரா இருப்பார், வெளுத்ததையெல்லாம் பால் நினைக்கிறவரா இருப்பார். அவர் சொன்னார், இவர் வந்து சொல்லிட்டு அதை நாம பாலுன்னு வரலாறு புத்தகத்தில் எழுதி வச்சுட்டா பிற்காலத்தில் வரக்கூடிய லட்சோப மக்களுக்கு நாம் செய்த துரோகமாக அமைந்து விடுமே என்று சொல்லி நான் சொன்னா என்ன பத்தி ரிசல்ட் என்ன, என்னுடைய மனநிலை என்ன, என்னுடைய நினைவாற்றல் என்ன, என்னுடைய நேர்மை என்ன, என்னுடைய வாய்மை என்ன, அந்த லிஸ்ட பூரா முடிச்சுட்டு இவர் இவர் சொன்ன கரெக்டா சொல்லுவாருன்ற எண்ணத்துக்கு வந்ததுக்கு பிறகு உடனே பதிவு செஞ்சாங்களா? இவர் நல்லவர் தான், இவர் நேரடியா சொந்தமா சொல்லலையே, இவர் இன்னொருத்தர் இருந்து கேட்டு சொல்றாரு, அவர் எப்படி, அவர் லிஸ்டடு, அவர் நல்லவரா, அவர் நேர்மையாளரா, அவர் ஞாபக சக்தி உள்ளவரா, இப்படி எல்லா லிஸ்டையும் எடுத்து ஆய்வு பண்ணி சரியானதுதானே நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகுதானே பதிவு செய்தார்கள். அதுதானே ஒரு செய்தியை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சரியான வழிமுறை. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின் ஃபதபையனூ, மூமின்களே உங்களிடத்திலே ஒரு பாவி ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் உடனே கேட்றாதீங்க, ஃபதபையனூ ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்யாமல் அதை நீங்கள் கேட்டால் அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், உங்களுடைய அறியாமையினால் அவன் சொன்னான்னு நீ சொல்லி இருப்ப, அதனால் என்ன கேடு ஏற்படும் தெரியுமா? ஒரு கூட்டத்தாருக்கு நீங்களே தீங்கிழைத்து விடுவீர்கள். தீங்கு செஞ்சு விட்டு ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், அதுக்கப்புறம் கையை பிசைஞ்சுக்கிட்டு நிப்பீங்க, ஆஹா இப்படி பண்ணிவிட்டமே, இப்படி பேசிவிட்டமே, இவரை பத்தி இப்படி தப்பா சொல்லிவிட்டமே என்றெல்லாம் நீங்கள் கை பிசைந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே ஒரு செய்தி வந்தால் ஃபதபையனூ, தெளிவுபடுத்துங்கள், ஆய்வு செய்யுங்கள், சரியா தவறா என்பதை தோண்டி துருவுங்கள், அதுக்கு பிறகு அது பற்றிய தகவலை வெளிப்படுத்துங்க.
அதுவும் யார்கிட்ட ஆய்வு செய்யணுமா அதையும் விளக்குறான். வெறுமனே மொட்டையா விடல, எந்த பிரச்சனையும் எடுத்தாலும் மார்க்கத்தில் நீங்க உலகத்துல சந்திக்கிற எந்த ஒரு சிக்கலுக்கும் திருமறை குர்ஆனை புரட்டுனா வருஷ கணக்குல பெரிய பெரிய அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு டாக்டரேட் பட்டம் வாங்குறதுக்கு புத்தகங்கள் எழுதுவாங்களே, அது மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அப்படியே அல்லாஹ் பிரிச்சு மேயறான். குர்ஆன்ல சொல்றான் ஆய்வு செய்யணும் சொல்லிவிட்டு யாருக்கு ஆய்வு செய்யணும் அதையும் விளக்குறான். ஏன்னா நம்ம ஆய்வு செய்வாங்க, கம்ப்யூட்டர்ல கோளாறுன்னு வேளாண்மை துறை விஞ்ஞானிகிட்ட போய் ஆய்வு செஞ்சா என்னத்துக்கு அவரு இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு சிப்பு மிஸ் ஆயிடுச்சு, ஹார்ட் டிஸ்க் எப்படி சொருவுறன்னு தெரியல, அவர்கிட்ட நெல்ல பத்தி கேட்டா தெரியும், எப்ப விதைக்கிறதுன்னு கேட்டா தெரியும், எப்படி தண்ணி ஊத்துறதுன்னு கேட்டா, அவர்கிட்ட போய் இதை பத்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் அல்லாஹ் விளக்குறான். யார்கிட்ட போய் எது சம்பந்தமா கேட்கணும் ரொம்ப தெளிவா சொல்றான். மூமின் எப்படி இருக்கணும் தெரியுமா? வைதா ஜாஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி, அவர்களிடத்திலே ஒரு செய்தி வந்தால், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அமைதி தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும், அல்லது அதில் ஹௌஃபி அல்லது பயம் அச்சம் தரக்கூடிய எப்படி ஆயிடுச்சு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி அப்படி ஒரு செய்தியாக இருந்தாலும், அதாஉ பிஹி அவர்கள் பரப்பி விடுகிறார்கள். வலவு ரத்தூஹு இலர் ரசூலி, அதை அவர்கள் தூதரிடத்திலே கொண்டு சென்றால், தூதர் இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு தூதரை கொண்டு போகணும். அடுத்தவர்கள் சொல்றான் இலா உலில் அம்ரி, அல்லது அவர்களிடத்தில் அதிகாரமுடையவர்கள் இருக்கிறார்களே, பொறுப்புடையவர்கள் நிர்வாகிகள் இருக்கிறார்களே, அந்த நிர்வாகிகளிடத்திலே கொண்டு சென்றால் லா அலிமஹுல்லதீன யஸ்தம்பித்தூனஹு மின்ஹும், அதிலே ஆய்வு செய்யக்கூடியவர்கள், அதனுடைய உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு பெற்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இதனுடைய உண்மை நிலையை தெளிவாக அறிந்து கொள்வார்கள். அது சம்பந்தமா யாரிடத்துல போய் கேட்டா நாலேஜ் உண்டு அவங்களிடத்துல கேட்கணும். உங்களிடத்துல ஒரு பிரச்சனை உங்கள்ட்ட நேரா வரணும், உங்க பிரச்சனைக்கு இன்னொரு இடத்துல போகக்கூடாது. சம்பந்தப்பட்டவர் யாரோ அவரிடத்திலே போய், அந்த அறிவு படைத்தவரிடத்திலே போய், அந்த பிரச்சனையில ஈடுபட்டவரிடத்துல போய் இதை என்னன்னு விளக்கு சிம்பிளா முடிஞ்சு போயிடும், சிக்கல் தீர்ந்துடும். நீங்க ஊரு ஊரா சுத்தி 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 அவர்கிட்ட கேட்போம், இவர்கிட்ட கேட்போம், இவர்கிட்ட கேட்போம், திருச்சியில கேட்போம், மதுரையில கேட்போம், திருநெல்வேலியில கேட்போம், உலகம் பூரா சுத்தி சம்பந்தப்பட்டவர்கள் கேட்கலாட்டி உண்மை நிலையை தெரிந்து கொள்ள முடியுமா? அல்லாஹ் சொல்றான் அதுல சம்பந்தப்பட்டவர், பொறுப்புடையவர், அதிகாரத்தில் இருக்கிறவர், ஆய்வு செய்யக்கூடிய திறன் படைத்தவர், அவரிடத்திலே போய் கேள் அலிமஹுல்லதீன யஸ்தம்பித்தூனஹு மின்ஹும், அவர்களில் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் உண்மை நிலையை ஆய்ந்து அறிந்து உங்களுக்கு விளக்குவார்கள். நாம இப்படி செய்யறோம். நம்ம வாழ்க்கையில நம்முடைய சமுதாயத்துல சமூக பிரச்சனைகள்ல ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டால் சம்பந்தப்பட்டவர்களிடத்திலே போய் அதை தெளிவு செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் நமக்கு இல்லை என்று சொன்னால் தவறை பரப்புகிறோம், தீமைகள் எப்படி விளைக்கிறோம். அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு நாம் பொறுப்புதாரி என்று விளங்கணும். என் வாயிலிருந்து வந்த வார்த்தையினால ஒரு கோளாறு ஏற்பட்டால், ஒருடைய உள்ளத்திலே கலக்கம் ஏற்பட்டால், அல்லது ஒரு மக்கள் கூட்டத்திலே பயமோ பீதி ஏற்பட்டால் அதற்கு நான் பொறுப்பாளி. நபிகள் நாயகம் பீதியை ஏற்படுத்தினார்களா, பீதியை குறைத்தார்களா? பீதியை குறைக்கிற வேலையை ஒரு முஸ்லீம் செய்யணும். எப்போதுமே பீதி ஏற்படுத்துற கலவரத்தை ஏற்படுத்துற வேலைகளை நாம செய்யக்கூடாது. நபிகள் நாயகத்தினுடைய நிகழ்ச்சியில் நாம பல தடவை கேள்விப்பட்டது, நைட்டு நேரத்தில் ஏதோ ஒரு குழப்ப சத்தம், திடீர் சத்தம். என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்? எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, என்ன சத்தம் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, தேவையில்லாம மக்களை குழப்பி விடுற வேலையை பார்க்கல. அந்த பீதியை குறைக்கிறதுக்கு என்ன வழி? ஸ்பாட்டுக்கு நம்மளே போய் ஆய்வு செஞ்சுட்டா, அவர்கிட்ட கேட்டு இவர்கிட்ட கேட்டு எல்லாருமே கற்பனையாத்தான் சொல்லுவாங்க. எல்லாருமே மதினால இருக்கிற ஆட்கள், யார்கிட்ட போய் கேட்டாலும் தெரிய போறது இல்ல, ஸ்பாட்ல போய் பார்த்தாதான் உண்மை தெரியும். அப்ப ஸ்பாட்டுக்கு விஜயம் செய்வோம் என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் உடனடியாக மக்கள் வீட்டை விட்டு வெளியிலே வருவதற்கு முன்பாக எதிர் வீட்டிலே இருக்கிற வாகனத்திலே ஏறி பயணித்து சம்பந்தப்பட்ட இடத்திலே போய் ஆய்வு செய்துவிட்டு மக்களிடத்திலே இருக்கிற அந்த பீதியை குறைக்கிற வேலைகளை செய்தார்களா, அல்லது உள்ளுக்குள்ளே மேலும் மேலும் பீதி கிளப்புற வேலைகளை செய்தார்களா? நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை அதுலயும் கவனமா இருக்கணும். அப்படி சரியான ஆள்களிடத்துல போய் கேட்கலாட்டி தப்பான செய்தியை பரப்பிடுவோம். நாம கூட சில இடத்துல பரப்பி இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட ஆள்களிடத்துல போய் கேட்க முடியாததுனால, அந்த வாய்ப்பு கிடைக்காதனால இப்ப நாம பெரிய மாநாடு நடத்தினோம். மாநாட்டிற்கான பிரச்சாரத்துல எல்லா பகுதிகளிலும் ஒரு செய்தியை சொன்னோம். மன்மோகன் சிங் அரசு ஒத்த கருத்தை ஏற்படுத்தி விட்டு தான் இடஒதுக்கீடு தருவதாக சொல்லுகிறார்கள். எப்படி இதை சொன்னோம்? அவரை போய் ஒரு முஸ்லீம்கள் குழு சந்திக்கிறது, சந்திச்சுட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வந்தோட பேட்டி கொடுக்குறாங்க. அவர் எல்லாம் ஒத்த கருத்தை ஏற்படுத்தணும்னு சொல்றாரு, இது நடக்கிற காரியமாங்கிறாங்க.
அவர் சொன்ன இவர்கள் சொல்லக்கூடிய வியூவிலேயே அவரும் இப்படித்தான் சொல்லி இருப்பார் போல என்று நாம் நினைத்துக் கொண்டோம். எல்லா இடத்துலயும் சொல்லியாச்சு. அவர் நேர்ல போய் சந்திக்கும் போது அதே வார்த்தையை சொல்றார். நேர்ல போய் உட்கார்ந்தா நேஷனல் யூனிஃபார்ம் வேணும், தேசிய அளவிலே ஒரு ஒற்றுமை உருவாக்கணும்ங்கிறார். என்னடா இது, இதைத்தானே நம்ம கண்டிச்சோம், இதுதானே சிக்கல் சொன்ன. தேசிய அளவில் எப்படி இவர் ஒற்றுமையை உருவாக்குவாரு, வாய்ப்பில்லையே, கூட்டி கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு உள்டாவா பேசுறாங்களோ என்று நினைத்த பொழுது அவரும் விளக்க தெரியாம, பயன்படுத்த தெரியாத வார்த்தையை பயன்படுத்துறாரு. இவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு எப்படி விளக்கணும்னு தெரியாம. அதுக்கப்புறம் காங்கிரஸ் மேல்மட்ட அதிகாரி சோனியாவை போய் சந்திக்கும் போது அந்த அம்மா விளக்குறாங்க, அதனுடைய அதுக்கு அர்த்தம் வேற, நாம நினைச்ச அர்த்தம் இல்ல, அதுக்கு அர்த்தம் வேற, அது தப்பான அர்த்தம் இல்ல. என்ன அர்த்தமா? எல்லாம் ஒத்த கருத்துனா, மிஸ்ரா சொன்னது மத்திய அரசாங்கத்தில் இடஒதுக்கீடுக்கு மட்டும் சொல்லல, அவர் மாநில அரசாங்கத்துக்கு சேர்த்து சொன்னார். மத்திக்கும் மாநிலத்துக்கும் 10 கொடுத்தா சரியா வருமா? காஷ்மீர்ல 10 கொடுத்தா ஒத்துக்குவோமா? 90% முஸ்லீம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எல்லா மாநிலத்துக்கும் 10 கொடு, மத்திய அரசுலயும் 10 கொடுங்க, காஷ்மீர்ல 10 கொடுத்தா ஏத்துக்க முடியுமா? இன்னும் 30%, 25%, 20% இருக்கிற மாநிலங்கள்லாம் இருக்கிற அங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கு 10 கொடுத்தா ஒத்துக்க முடியுமா? அப்ப எல்லா இடத்துலயும் ஒரு விதமான ஒற்றுமை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் மாநிலத்தை பத்தி. மத்தியில போய் ஈஸி, மத்தியில கொடுக்கறது பிரச்சனை இல்ல, ஒரே ஆர்டர்ல கொடுத்துடலாம். மாநிலத்தில் கொடுக்கணும் போது சிக்கல் வருமேன்னு அந்த அம்மா விளக்கும் போது நேஷனல் யூனிஃபார்முக்கு இதுதான் அர்த்தம் போல இருக்குது. அந்த ஆட்கள் புரிஞ்சுக்கிட்ட வீவிலே நாமளும் புரிஞ்சு தப்பான ஒரு கருத்தை சொல்லிவிட்டோமோ. எல்லாருக்கும் தான் இந்த போதனை. யார் சொல்லுகிறவரும் சரி, கேட்கிறவரும் சரி, அத்தனை பேருமே எந்த செய்தியாக இருந்தாலும் அது குறித்து நன்று ஆய்வு செய்து விட்டு தான் பிறரிடத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்பதனை திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறது. இப்ப போயிட்டு வந்தாங்க, பிரதமரை சந்திச்சுட்டு வந்தாங்க. வந்த உடனே ஹாரூனை பத்தி இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மக்கள் கூட்டத்தை காட்டி தனக்கென்று ஒரு மந்திரி சீட்டு கோரிக்கை வைத்திருக்கிறார். யார் எழுதுறா? பத்திரிகைக்காரன் எழுதுறான். இவனுக்கு எப்படி தெரியும்? உள்ள உட்கார்ந்திருக்க ஆட்களுக்கு தெரியும், அல்லது சம்பந்தப்பட்ட ஹாரூன் வந்து சொன்னா தெரியும், அல்லது அந்த பேச்சை கேட்ட மன்மோகன் சிங் வந்து சொன்னா தெரியும். இவங்க பத்திரிகை அலுவலகத்தில் உட்கார்ந்துட்டு எழுதுறாங்க. கூட்டத்தை காட்டி எதுக்கு தான் போனாரா, பேசினாரா, யாரு சொன்னா, எங்க இருந்து வந்துச்சு இந்த செய்தி, இஷ்டத்திற்கு அவர்களால் இப்படி சுயமாக கட்டி விடுவது, அதை அப்படியே நாமும் பார்த்து விட்டு அது குறித்து ஆய்வு செய்யாமல் இவர் யாரு, சொல்ற இடத்துல இருக்கிறாரா, இவருக்கு தெரியுமா, சம்பந்தப்பட்டவங்க பேட்டி கொடுத்தாங்களா, எப்படி இந்த கருத்து வந்துச்சு என்பதை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் அப்படியே ஒரு சாரார் பரப்புவதும், அதை செவிகளிலே ஏற்று இன்னொரு சாரார் ஊரெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதும், அது மார்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது. நாளை மறுமையினுடைய நன்மையை குறைத்து விடக்கூடிய காரியத்தை நாம் செய்கிறோம் என்பதை புரிந்தால் நம்ம நம்முடைய நாக்குக்கு நாம லகான் போட ஆரம்பித்து விடுவோம். நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் எத்தனை நிகழ்ச்சிகள் இந்த ஃபித்னாக்களை, குழப்பத்தை, இது மாதிரியான மக்கள் மத்தியில சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை நபிகள் நாயகம் கடுமையாக கண்டிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். குழப்பம் இருக்கிறது, குழப்பம் செய்யறது, இல்லாம செய்திகளை பரப்பி விடுறது இருக்குது, அது ஒருத்தரை கொலை செய்யறதை விட பெருசுங்க. கொலை செய்யறது எவ்வளவு பெரிய பாவம். ஒரு மூமினான உயிரை வேண்டுமென்றே ஒருத்தர் கொலை செஞ்சு விட்டார், ஜஹன்னமு, அதற்கான கூலி நரகம் தான், காலிதன் ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார். வகலிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய கோபம் அவர் மீது இருக்கிறது. வலஅனஹு, அவரை அல்லாஹ் சபிக்கிறான். வஅத்தலஹு அஸாபன் அலீமா, கடுமையான வேதனை அவருக்கு தயாரித்து விட்டான். கொலைக்கு இவ்வளவு பெரிய கண்டிஷன் லிஸ்ட போட்டு விட்டு தண்டனை சொல்லிவிட்டு இன்னொரு வசனத்துல என்ன சொல்றான், கொலையை விட கொடியது இது, நீ சாதாரண நினைக்கிற, நாம இது ஒரு பெரிய மேட்டரா, நீங்க லட்சம் பேசிருப்பீங்க, சின்ன துண்டு லட்சத்தை பூரா சாப்பிட்டுரும். ஒரு பிள்ளையை பெத்தெடுத்து வளர்த்து சோறு கொடுத்து நல்ல புஷ்டியா வளர்த்து ஒரு 25 வயசு வரைக்கும் டெய்லி காலையில மதியானம் சாயங்காலம் ஹார்லிக்ஸ்ல இருந்து பூஸ்ட்ல இருந்து என்னவெல்லாம் கொடுக்கணுமோ முட்டையை அவிச்சு கொடுத்து பொரிச்சு கொடுத்து பிள்ளைய தெம்பா வளர்த்து உருவாக்கி 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு சொட்டு விஷத்தை கொடுங்க. என்ன, நான் 20 வருஷம் கொடுத்தேனே, அதோட கம்பேர் பண்ண ஒரு சொட்டு தானே அப்படி சொல்வீங்களா? 20 வருஷம் கொடுத்ததை எப்படி ஒரு சொட்டு காலி பண்ணுது? அது மாதிரி நீங்க செய்கின்ற பல்வேறு காரியங்களை, பல்வேறு உழைப்புகளை, பலதரப்பட்ட நல்லறங்களை இந்த ஒரு சிம்பிள் வார்த்தை ஒண்ணுமில்லாம அழிச்சு நாசமாக்கிவிடும் என்பதை கவனத்திலே கொண்டால் சொல்லுகிற சொற்கள்ல மேலும் நம்மிடத்திலே கவனம் கூடும். அதனால தான் நபிகள் சொன்னாங்க, 2 தாடைகளுக்கு மத்தியில் இருப்பதையும் 2 தொடைகளுக்கு இடையில் இருப்பதையும், அது நாக்கையும் கற்பையும்
பேணிக் கொள்கிறேன் என்று யார் என்னிடத்தில் உறுதி அளிக்கிறாரோ அவருக்கு நான் சுவர்க்கத்தை கொண்டு கேரண்டி தருகிறேன். எவ்வளவு பெரிய மேட்டு பாருங்க. சொர்க்கங்கிறது சாதாரண மேட்டரா? சொர்க்கத்துக்காக வேண்டி ஒரு சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, நாளை மறுமையில யாரும் தன்னுடைய அமலை கொண்டு சொர்க்கத்துக்குள் போகவே முடியாது. இல்லா தகம்மதினி அல்லாஹு பிரஹ்மா, அல்லாஹ் தனது அருளால் அவரை போர்த்தி கொண்டாலே தவிர அல்லாஹ்வுடைய கிருபையால தான் நீங்க சொர்க்கம் போக முடியும். வேற எதை வச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. நான் தொழுதனே, நீ தொழுத உனக்கு கொடுத்த கண்ணுக்கே சரியா போச்சு. நான் நோன்பு வச்சனே, உனக்கு கொடுத்த காலுக்கே சரியா போச்சு. நான் தர்மம் கொடுத்தனே, நீ கொடுத்த நீ விட்டிய மூச்சு, அந்த மூச்சுக்காக நீ தர்மம் கொடுக்க முடிச்சுதா? ஒரு மூச்சு உள்ள போச்சு, காத்து போன காத்து வெளியில வந்துச்சு, போனது போன இடத்துல நின்னுக்குச்சு, வந்தது வந்த இடத்துல தங்கிக்குச்சு. என்ன ஆகும்? முடிஞ்சுதா? சகாதா தானே. நீ விட்டுக்கிட்டே இருந்தியப்பா வருஷம் 60 வருஷமா. அந்த மூச்சு காத்துக்கு சுப்ஹானல்லாஹ் சொன்னியா? அந்த மூச்சு காத்துக்கு நன்றி செலுத்தினியா? இப்ப கொடுத்ததுக்கே செஞ்சு முடிக்கல, நீங்க என்ன சொர்க்கம் கிடைக்கிற அளவுக்கு என்னத்தை செஞ்சிட்டிய? ஒன்னும் செய்யல, செய்ய போறது இல்ல. அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால்தான் சொர்க்கம் போக முடியும் என்று சொன்ன நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். நாக்கையும் கற்பையும் பேணி கொண்டேன்னு என்ற கேரண்டி கொடு, அதுல நான் உறுதியா இருப்பேன்னு சொல்லு, உனக்கு சொர்க்கம் உண்டு என்று நான் உங்களுக்கு கேரண்டி தருகிறேன், உறுதி தருகிறேன். இப்ப நாக்குக்குள்ள எவ்வளவு பெரிய மேட்ரு இருக்குங்கிறத இந்த செய்திகளிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிரபலமான நம்ம கேள்விப்பட்ட நிகழ்ச்சி, அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டுச்சு. கண்ணு காதெல்லாம் வச்சு அதுக்கு சில அடிப்படைகளை எல்லாம் வச்சு தனியா வந்தாங்கல்ல, பின்னாடி வந்தாங்கல்ல, அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது தானே, கற்பனை பண்ணி பார்த்தா இருக்கும் தானே. அந்த இடத்துல இருந்து யோசிச்சா, இங்க இருந்து யோசிச்சா, குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட பிறகு யோசிச்சா ஒன்னும் முகாந்திரமே இல்லைன்னு மறுத்துருவோம். குர்ஆன் வசனம் இறக்கப்படுறதுக்கு முன்னாடி யோசிச்சா இருக்கத்தான நெருப்பு இல்லாம புகையுமா? அது இல்லாம எப்படி தனியா வந்தாங்க? அது இருக்கத்தான் செய்யும். அந்த உணர்வு வரத்தான், அந்த சந்தேகம் வரும். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? சந்தேகம் வரத்தான் செஞ்சிச்சு. சந்தேகம் வந்தால் கூட நீ என்ன சொல்லி இருக்க வேண்டும்? தீமையான விஷயத்தை ஆமோதிக்கணுமா? அதுல இருந்து நீ விலகி இருக்கணுமா? லவ்லா இது சமயத்துமு லன்னல் மூமினூன வல் மூமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரா வகாலு ஹாதா இஃப்கும் முபீன். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் இதை கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் இதை நன்மையானது என்று சொல்லி இருக்க கூடாதா? இதுல இது இஃப்கும் முபீன், தெளிவான அவதூறு என்று விலகி இருக்க கூடாதா? அதனால நான் நம்ப மாட்டேன்பா, இது பொய்ப்பா என்று மறுத்திருக்க கூடாதா? அந்த கட்டத்தில் மறுக்க முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்துல இருந்து யோசிச்சா காரணகாரியத்தோட ஒப்பிட்டு சில வேளைகள் அவங்க சொல்லும் பொழுது நம்புற மாதிரி இருக்கு. அந்த கட்டத்தில் கூட அதை பொய் என்று நீ மறுத்திருக்க வேண்டும். அன்னத கல்லமதி ஹாதா சுபஹானக ஹாதா புஹ்தானுல் அதீம், இத பத்தி நாங்க பேச மாட்டோம்பா, நீ தூய்மையானவன், இது தெளிவான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று அவர்கள் வாய்ப்புத்தி இருக்க வேண்டும். அப்படி செஞ்சிருக்கிறத நீ ஏன் செய்யல? அதுல இன்னொரு படிப்பின இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்ச்சியில பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரையா போய் கேட்கிறாங்க, என்ன எப்படி இருக்கும், நடந்திருக்குமா? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல வர்றாங்க, கேட்கிறாங்க, அம்மா அலிம்திமா ராய்தி, இந்த விஷயத்துல நீ என்னமா நினைக்கிற? ஸைனப் யாரு அப்படின்னா நபிகள் நாயகத்தினுடைய மனைவியர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஸைனபுக்கும் தான் நேரடி போட்டின்னு சொன்னான். மனைவிமார்னு வந்துட்டு அந்த போட்டி இருக்கத்தானே செய்யும். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே தங்களுடைய வாயில சொல்றாங்க, அல்லது கானத்து சாமினி, அவங்களுக்கும் எனக்கும் தான் நேரடி போட்டி. அப்படிப்பட்ட போட்டியாளர் சொல்லுகிறார், அஹ்மி சம்இ வ பஸரி, என்னுடைய செவிகளையும் எனது பார்வையையும் இதை விட்டு நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். நான் வல்லாஹி மா அலிம்து இல்லா கைரன், நான் அவங்க விஷயத்துல நன்மையை தவிர வேற எதையும் நான் அறியல, நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன். போட்டியாளர் எதிரின்னு சொல்லலாம், எதிரி அல்ல, போட்டியாளர் கிட்டத்தட்ட அப்படித்தானே. போட்டியில இருக்கிறவங்க வீழ்த்த தான் நினைப்பாங்க, ஒரு சான்ஸ் கிடைச்சா ஆளை நோட்டி விட்டு வந்து உட்காரத்தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட எதிர்நிலையில் இருக்கிற போட்டியாளர் சொல்லுகிறார், இவர்கள் விஷயத்தில் நான் நன்மையை தவிர வேறு எதையும் காணவில்லை, என் காதையும் கண்ணையும் என் கண்ணையும் காதையும் பாதுகாத்துக்கிறேனா? சொல்றோம், நம்முடைய வாழ்க்கையில சொல்றோமா? இது மாதிரி ஒரு தீமையான செய்தி, நன்மையை சொல்லுங்களேன், அதுக்கு யோசிக்கிறீங்களா இல்லையா? நன்மைகளை பரப்புறது காசு கொடுத்தா கூட பரப்ப வேணும்.
அதுக்குன்னு போஸ்டர் அடிக்க வேண்டியது இருக்கு, அதுக்குன்னு மைக்கு பிடிச்சு பிரச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்குன்னு சும்மா மேல கத்த வேண்டியது இருக்கு, அதுக்குன்னு பொதுக்கூட்டம் போட வேண்டியது இருக்கு. நன்மைகள் பரவுறது அவ்வளவு லேட்டா இருக்கு, தீமைகள் அவ்வளவு ஈஸியா பரப்புற. நமக்கு என்ன கிடைக்குது? நாம செஞ்சிருக்கிற அற்ப சொற்பமான நன்மைகளையும் இழப்பதற்குரிய வாய்ப்பை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நிகழ்ச்சிகள், நபிகளா உஹது போர்க்களம் என்ன நடந்துச்சு? ஒரே வார்த்தை தான், ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்க. லேசா ஒரு ஃபித்னா கிளம்பிருச்சு. என்ன ஆச்சு? பெரிய இழப்பு இல்லையா? முஸ்லிம் சமுதாயத்துக்கு அடி விழுந்த பெரிய இழப்பை ஏற்படுத்தி தந்த போர்க்களத்துல உஹது போர்க்களம் ஒரு முக்கியமான இடத்தை பெறவில்லையா? எதனால அந்த இழப்பு? ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு பொய் ஒண்ணு போச்சு. பல பேர் அதை கேட்டு ஓகேன்ட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹே கொல்லப்பட்டுட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இல்ல, பிறகு நாம என்ன செய்ய போறோம், நாம இருந்து என்ன சாதிக்க போறோம், நம்ம ரூட்ட பார்க்க போவோம்னு போய் கடைசியில் அடி விழுந்து பெரிய இழப்புகளுக்கு ஆள்படுத்தப்பட்டதற்கு என்ன காரணம்? வதந்தி தானே காரணம். அந்த வதந்தியை கட்டி விட்ட வேறாது, அவன் ஆரம்பிச்சு விட்டான். நம்ம மக்கள் முடிச்சு வச்சுட்டாங்க. இழப்பு முஸ்லிம்களுக்கு தான். அவன் நபிகளா இந்த குழப்பம் ஏற்படுறதுல எல்லாம் கடுமை காட்டி இருக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுவுறாங்க, ஒரு மக்களுக்கு போய் தொழ வைக்கிறாங்க, தொழுகையை நீட்டிக்கிட்டே போறாங்க. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இருந்தாலும் ரொம்ப தொழ வைக்கிறாரு, ரொம்ப நேரம் தொழ வைக்கிறாரு, நம்மளால முடியல. நபிகளா என்ன முஆத் பார்த்து என்ன சொன்னாங்க? அத்துரீதான் தக்கூன ஃபத்தானன், மக்கள் மத்தியில நீ குழப்பம் விளைவிக்க நினைக்கிறியா? மக்களுக்கு பாதிப்பு தானே, ஏதோ ஒரு உள்ளத்திலோ உடலிலோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு சிரமம் தருகிற ஒரு செய்தி நடந்தால் நபிகள் நாயகம் பொறுத்துக் கொள்ள மாட்டாங்க. அப்ப நம்முடைய நாக்க பாதுகாக்கணும். கேட்கிற செய்திகளை கேட்ட உடனே பரப்பி விடாமல் அதை கட்டுப்பாடாக வைத்து உண்மையை அறிந்து நன்மை தருகிற செய்தி என்றால் பரப்பி அல்லாஹ்விடத்திலே நாம் நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும், நாம் செய்த நல்லறங்களை நாம் பாதுகாத்து நாளை மறுமையிலே நமக்கு பயன்படுகிற விதமாக அதை ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல விளை தந்தருள்வானாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சுட்டிக்காட்டிய அடிப்படையில் கடந்த சில நாட்களாக நமக்கு மத்தியிலே பரவிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய தவறான குழப்பமான ஒரு செய்தி, நம்முடைய ஜமாத்தில தலைவரை புறக்கணித்து விட்டு இது போன்ற மிகப்பெரிய மாநாட்டினை நடத்தி இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு செய்தி எதிரிகள் கட்டவிழ்த்து விட்டு, என்றைக்கு இந்த ஜமாத்தை நாசமாக்கலாம் என்று விரும்புகிறவர்கள் அந்த வாதங்களை துவங்கி வைத்து அது நம்முடைய மக்கள் மத்தியிலே பரவலாக சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். முழுக்க 100% அவதூறான ஒரு பொய்யான செய்தியை தான் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இதிலே கடுகளவிற்கு கூட உண்மை இல்லை. மேலோட்டமாக பார்க்கிற பொழுது உண்மை இருப்பதை போன்று உங்களுக்கு தெரிகிறது. மேடையில பேசவில்லை, அதை வைத்து அது உண்மைன்னு சொல்வீங்களா? அதை வச்சு கன்ஃபார்ம் பண்றது எப்படி? மேடையில பேசல, அதுக்கு முன்னாடி மொத்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சியே பேரணியில தான் துவங்குகிறது. பேரணியில பேசினாரா இல்லையா? அது நீங்க வரலாட்டி அது சம்பந்தப்பட்டவங்களை கேளுங்க, ஏன் பேசணும் கேட்டு பண்ணுங்க, ஏன் பரப்புறீங்க? அத பேரணியை துவக்கி வச்சதே தலைவர் தான் துவக்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணி மக்களை அனுப்புறாரு. நீங்க லேட்டா வந்து ஆளை காணா மக்கள் கூட்டம் உள்ளுக்குள்ள வாசலுக்கு அருகாமையில நெருக்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவங்களை வந்து சரி பண்ணணும் என்று சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்ட உடனே நம்முடைய தலைமையுடைய காரை எடுத்துக்கொண்டு காருக்கு மேல நின்று கையில கொடியை வைத்துக் கொண்டு மக்களை அசைத்து அவர்களுக்கு போக வேண்டிய வழியை காட்டி வர வேண்டியவர்கள் உள்ளுக்குள்ளே நிறைந்த உடனே வெளியிலே அவர்களை தங்க வைப்பதற்குரிய ஏற்பாடுகள், உள்ளுக்குள்ள இடம் இருக்கும் பொழுது உள்ளணிக்கு போங்கன்னு சொல்லக்கூடிய லட்ச மக்கள் பார்த்தாங்களே, அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கவே பங்களிப்பு இருந்துச்சா இல்லையான்னு. இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இது கொள்கையில் நிற்கிற ஜமாத், எந்த தனி மனிதனுக்காக நிற்கிற ஜமாத் இல்ல. வேற எந்த ஜமாத்திலையும் இல்லாத கட்டுப்பாடுகள் நம்ம ஜமாத்துல வச்சிருக்கிறோம். உண்மையில எந்த அமைப்பிலையாவது தொடர்ந்து 2 ஆட்சிகளுக்கு பிறகு 2 பீரியடுக்கு பிறகு நிர்வாகத்தில் தலைவர், பொதுச் செயலாளர், மாநில நிர்வாகிகள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது வச்சிருக்காங்களா? ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் தூக்கி விட்டாங்க. ஏன்? அது அவங்க முன்னாடி நிக்கணும்னு விரும்பினாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம அமைப்புல தானே மிச்சமா வச்சிருக்கிறோம். அதை ஏன் வச்சிருக்கிறோம்? 6 வருஷம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நல்ல அனுபவப்பட்டு இருக்கிறாரு, காவல்துறை அணுகி இருக்கிறாரு, வேறு பல விஷயங்களை நல்ல டீல் பண்ணி நல்ல அனுபவத்தை வச்சிருக்கிறார். அவரை தூக்கி விட்டு இன்னொரு ஆளை உட்கார வைக்கணும்னு ஏன் சட்டம் வச்சிருக்கிறோம்? ஆளு மூஞ்சி நின்றக்கூடாது, மக்களுக்கு முகத்தின் மீது நம்பிக்கை வந்துடக்கூடாது, கொள்கையில நம்பிக்கை வச்சவங்க தான் இங்க நிக்க. அதுக்கு தானே இந்த சட்டத்தை எல்லாம் வகுத்து வச்சிருக்கிறோம். பிறகு முகத்துக்காக இந்த முகம் இல்லை அந்த முகம் இல்லை என்ன கேள்வி? அது ஒரு கொள்கை பிடிப்புள்ள சகோதரத்தில் இந்த கேள்வி வரலாமா?
தலைவர் இந்த ஆள் இந்த வேலை இவர்தான் செய்யணும்னு விதி இருக்குதா? நிர்வாக குழு கூடி யாருக்கு என்ன பொறுப்பை கொடுத்தால் எது சிறப்பாக இருக்கும், யாரிடத்துல எந்த வேலையை ஒப்படைத்தா சரியான முறையில் நடக்கும், மக்களுக்கு அதைத்தாங்க பார்க்கணும். மக்கள் பயன்பாட்டை கருத்துல கொள்றதா, ஒரு ஆளுடைய போக்கஸை கருத்துல கொள்றதா செஞ்சிருக்கணும். இது வரைக்கும் நம்முடைய ஜமாத்து நிக்கிறது அதுதான் நிக்குது. மாநாட்டிலே நெஞ்ச நிமிர்த்தி நம்முடைய நிறுவனர் சொல்லும் போது கூட ஆளுக்காக நிக்கல, எந்த நடிகனுங்க இல்ல, எந்த ஹீரோவும் இல்ல, யாருக்காக நீ மக்கள் வரல என்றெல்லாம் எப்படி சொல்ல முடிஞ்சது? அந்த கொள்கை திராணி தானே நம்மள அப்படி சொல்ல வச்சு மக்கள் மத்தியில நிலைநிறுத்தி இருக்கிறது. அதற்கு பிறகும் தலைவர் இவரை காணணும் அவரை காணணும் நீங்க கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி இருக்க கூடாது. அது ஒரு அருவருப்பாக நினைக்கணும். பொறுப்பு பதவி அதுல உட்கார்றது அது கிடைக்கிறது அது நம்மள முன்னிலைப்படுத்தப்படலையே என்பது மேலிருந்து கீழே வரைக்கும் அது ஒரு நெருப்புல கால வச்ச மாதிரி தான். எப்பண்டா உள்ள இருந்து வெளியில வருவோம் தான் எல்லாரும் நிக்கிறோம். எப்பண்டா அதுல இருந்து ரிலீஃப் ஆகி மத்தவரை கொண்டு உட்கார வச்சு நம்ம பின்னாடி இருந்து வேலை பார்ப்போம். எல்லாரும் வேலை பார்க்காம ஓடுறதுக்கு வெளியே வரல. இந்த ஜமாத்தை விட்டு ஓடுறதுக்காக வெளியே வருது. இந்த ஜமாத்தை விட்டு யாரு ஓடுவா? அபூ சுஃபியான் ஹிர்கலுக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியில ஜமாத்தை விட்டு இந்த இஸ்லாமிய ஏகத்துவ கொள்கை கோட்பாட்டை விட்டு ஓடக்கூடியவங்களை பத்தி அவர் கேள்வி கேட்கிறார். ஹிர்கல் கேட்கிறார், ஃபஹல் யர்தத்து அஹதும் மின்ஹும் சக்தத்தன் லிதீனி, இந்த ஜமாத்துல முகமது கொண்டு வந்திருக்கிற மார்க்கத்துல அவருடைய அமைப்புல உள்ளுக்குள்ள போன யாரேனும் அதை வெறுத்து விட்டு வெளியிலே சென்றிருக்கிறார்களா? அபூ சுஃபியான் சொல்றார், இல்ல, வெறுத்துட்டு யாரும் இதை விட்டு வெளியே போக மாட்டாங்க, போக முடியாது. போவாங்க சில பேர், அதாடி போவே இல்லைன்னு சொல்ல போவாங்க. மார்க்கத்தை வெறுத்து கொள்கையை வெறுத்து சட்டங்களை வெறுத்து போக மாட்டாங்க. இங்க இருந்தா நம்ம காசுக்கு வெறுப்பு, காசு வருமானம் வரமாட்டேங்குது அதை வெறுத்து போவாங்க. இங்க இருந்தா மந்திரி பதவி கிடைக்காது அதை வெறுத்து போவாங்க. இங்க இருந்தா போக்கஸ் பண்ண மாட்டாங்க, ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க அதை வெறுத்து போவாங்க. அதை வெறுத்து போனா போய் தொலைகிற அந்த முஸ்லிம் நமக்கு தேவையா? அப்படி ஒரு தலைவன் தேவையா? காசுக்கு பணத்துக்கு பதவிக்கு பெருமைக்கு ஃபேமஸுக்கு முகத்தை முன்னாடி காட்டுறதுக்கு அப்படி ஒரு தலைவன் உங்களுக்கு தலைவனா இருக்க நீங்க விரும்புறீங்களா? யாருமே நம்ம விரும்பலையே. பிறகு எதுக்கு இந்த கேள்வி நம்மிடத்துல வந்துச்சு? வரவே கூடாது. இன்று மாத்திரமல்ல என்றென்றைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்காக இல்லாமல் கொள்கைக்காக நின்று கொள்கை பிடிப்புள்ளவர்களை மாத்திரம் இதிலே ஸ்திரப்படுத்தி வைத்து மற்றவர்களை எல்லாம் அல்லாஹ் இருந்து கழிச்சுக்கிட்டே இருக்கணும் விரும்புங்க. அப்பப்ப எல்லாம் சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. அது ஒரு கூடையில தக்காளி இருக்குதா, அழுகுன தக்காளி இருந்தா தக்காளியை தூக்கி போட்டுதான் ஆகணும். ஆக என்னைக்கு குறைஞ்சு போச்ச? 100 தக்காளி ஒரு தக்காளி போயிடுச்ச, 99 ஆயிடுச்ச, வெயிட் குறைஞ்சிருச்சேன்னு நினைப்பீங்களா? எடை குறைஞ்சிருச்சேன்னு நினைப்பீங்களா? அந்த ஒன்னத்துக்கு போட போய் தான் 99 தப்பிச்சிச்சு. அதையும் வச்சுக்கிட்டு அது இன்னும் 2 காலி பண்ணும். இன்னும் 4 நாள் கழிச்சு எடை போட்டு பார்த்தா 99 95 வந்துடும், 90 வந்துடும். பல நன்மைகளை இழக்க வேண்டியது வரும். அதனால தீயவைகள் ஒளியட்டும், நன்மைகள் நிலைக்கட்டும். எந்த தனி மனிதனுக்காக வேண்டி ஜமாத் இல்லாமல் கடைசி வரைக்கும் கொள்கைக்காக மாத்திரமே நின்று நிலைக்கிற ஜமாத்தாக மாற வேண்டும். அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்கிறேன். அதோடு சேர்த்து இன்னொன்னு சொல்றாங்க, அந்த சரி அதாவது பரவாயில்ல, அதை தாண்டி அங்க போனாங்களே எல்லாரும் ஏன் போகல? ஏன் போகணும்னு என்ன கட்டாயம் முதல்ல கேட்கிறேன். தலைவர் தான் போகணும்னு என்ன கட்டாயம் முதல்ல? காரியம் ஆகுச்சான்னு பாப்பீங்களா, தலைவர் போனாரான்னு பாப்பீங்களா? யாரு போனா என்ன காரியம் தானே ஆகும் நமக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையினால காரியம் ஆகிருக்குது. வேற யார் போனானே யார் போகாட்டி என்ன? அது மட்டும் இல்ல, அன்றைக்கு அந்த முடிவு எடுக்கிற பொழுது கூட முழுமையாக என்னிடத்துல கேட்டு என்னிடத்துல கருத்து பதிவு செய்யப்பட்டு நான் அன்னைக்கு திருச்சி போயிட்டேன். உடனே போக கூடாதுன்னு இல்ல, யாரும் புறக்கணிக்கவும் இல்ல. அன்றைக்கு அங்கிருந்து வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால லோக்கல்ல இருக்கிறவங்க போங்க, நம்ம ஜமாத்துல அது கிடையாது. யாருக்கு எந்த உறுத்தலும் இல்லாமல் மற்றவர்களை அனுப்பி வைத்து இந்த காரியத்தை முடிச்சுட்டு வர சொன்னோம். சம்பந்தப்பட்ட என்னிடத்துல நீங்க கேட்டிருக்கணும், அல்லது மாநில நிர்வாகத்திடத்துல கேட்டிருக்கணும். இதுல எது உண்மை எது தப்பு, என்ன புறக்கணிச்சாங்க அப்படின்னு நான் சொல்லாம உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அதே மழை ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையில இவ்வளவு எங்களை புறக்கணிச்சாங்கன்னு உங்களுக்கு என்ன வருத்தம் கேட்கிறேன். எதிராளிகளுக்கு, நம்ம மக்களுக்கு அப்படிப்பட்ட கவலை இல்ல. எதிர்த்தரப்புல உட்காந்து சில பேரு நம்மள உனக்கு என்ன கவலைன்னு நான் கேட்கிறேன். அப்படி கவலைப்பட்டு ஆஹா ஓனாய் பெரிதாகப்படுத அப்படியே நம்ம பக்கம் ஒரு ஆடு வராதா, ஆட்டை கவுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியா? அப்படிப்பட்ட கேடுகட்ட ஆடு இந்த கூட்டத்துல அல்லாஹ் சிறப்படுத்தி எந்த ஆட்டையும் வைக்கல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியே நீடித்து செல்லக்கூடிய வாய்ப்பை நம்முடைய ஜமாத்துக்கு தந்து. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். பிற மத மக்களுக்கு
இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah